Taste the Daily. வேலூரில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு இருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் ரயிலில் இருந்து தள்ளிவிட்ட கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் எங்கும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவும் நிலையில் அரசு எப்போது தூக்கத்தில் இருந்து எழும் என மக்கள் கேள்வி. வேலூரில் ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணி பெண் கை கால்கள் உடைந்த நிலையில் தலையில் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது குற்றவாளிகளுக்கு சிறிதும் அச்சமில்லாமல் போனதே இந்த அவலத்திற்கு காரணம் என மக்கள் ஆத்திரம். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக சாலையில் நடந்து செல்ல முடியவில்லை, பள்ளி கல்லூரிகளுக்கு பணியிடங்களுக்கு செல்ல முடியவில்லை, தற்போது ரயிலில் கூட பயணிக்க முடியவில்லை என்ற நிலை வந்திருப்பது வெட்கக்கேட்டின் உச்சம் என எதிர்க்கட்சித் தலைவர் வேதனை. வேலூரில் கர்ப்பிணி பெண் ஓடும் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிடப்பட்ட விவகாரம் குறித்து பாதுகாப்பில்லா தமிழ்நாடு என குறிப்பிட்டு ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனம். திருச்சி மாவட்டம் மரப்பாறையில் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தாளாளரின் கணவர் போக்சோவில் சிக்கினார். நாளுக்கு நாள் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் நிலையில் ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் தனியார் பள்ளியை அடித்து நொறுக்கி ஆவேசம். கள்ளக்குறிச்சியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற பெரும் கலவரத்தில் இருந்து ஸ்டாலின் அரசும் அதன் உளவுத்துறையும் என்ன பாடத்தை கற்றுக்கொண்டார்? கள்ளக்குறிச்சி பள்ளியைப் போலவே திருச்சியிலும் தனியார் பள்ளி அடித்து நொறுக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் மரப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளான விவகாரத்தில் என்ன பதில் சொல்லப் போகிறது ஸ்டாலின் அரசு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. குற்ற செயல்கள் நடந்து வரும் இவ்வேளையில் விளம்பர போட்டோ ஷூட்டிங் சுற்றுலாவில் ஸ்டாலின் இருப்பது ரோம் நகரம் எரிந்து கொண்டிருக்கும் வேளையில் நீரோ மன்னன் பிடில் வாசிப்பது போல உள்ளது எனவும் விமர்சனம். சிவகங்கை மாவட்டத்தில் பெண் எஸ்ஐ காவல் நிலையத்தின் உள்ளே புகுந்து தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். குழந்தைகளுக்கு பள்ளியில் பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பொது இடங்களில் பாதுகாப்பில்லை, காவலர்களுக்கு காவல் நிலையத்திலேயே பாதுகாப்பு இல்லை எனவும் குற்றச்சாட்டு. மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்காத ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். கருணாநிதி பெயரில் ஈசிஆர் சாலையில் அரங்கம் கட்டுவதற்கு இருக்கும் நிதி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கு இல்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் அரசு பேருந்தில் மாணவிகளிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தட்டி கேட்டதால் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய பள்ளி மாணவர்கள். திராவிட மாடல் அரசு பள்ளி மாணவர்கள் தவறான பாதையில் சென்று சீரழிந்து வருவதை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பெற்றோர்களும் பொதுமக்களும் வேதனை. படிக்க போங்கடா வந்து ஊட்டி மீம்ஸ் போடலாமா ஒண்ணு என்ன பண்ணுவாங்க எங்க நம்ம கிட்ட வரீங்க பஸ்ல மேல ஏறணும். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கி கருக்கலைப்பு செய்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் நாள்தோறும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் அச்சம். தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தையில் வீட்டிற்குள் புகுந்து 19 வயது மாற்றுத்திறனாளி பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் வீட்டிற்குள் புகுந்து பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடப்பதாக பெண்கள் வேதனை.
கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக சம்பந்தப்பட்ட அந்த அரசு நடுநிலை பள்ளிக்கு மாணவர்களை அனுப்ப மறுத்த பெற்றோர்கள். ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்கால் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே அஞ்சும் அவலம். கிருஷ்ணகிரியில் அரசு பள்ளியில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சிக்கிய ஆசிரியர்களுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரி வழக்கறிஞர்கள் சங்கத்தில் உள்ளவர்கள் ஆஜராக மாட்டார்கள் என அறிவிப்பு. பள்ளி மாணவிக்கு ஆதரவாக பொதுமக்கள், பெற்றோர்கள், வழக்கறிஞர்கள் என அனைத்து தரப்பினரும் குரல் கொடுக்கும் நிலையில் வாய் திறக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் முதல்வரும் கள்ள மௌனம் காப்பது ஏன் என மக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளியில் சிறுமிக்கு நடந்த பாலியல் சீண்டல் சம்பவத்தை அடுத்து மேலும் ஒரு மாணவி புகார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் இன்னும் எவ்வளவு மாணவிகள் சிக்கியுள்ளார்களோ என மக்கள் அச்சம். தருமபுரி அருகே +2 மாணவியை கர்ப்பமாக்கி திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் பிறப்பித்த உத்தரவின் எல்லையை மீறி தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். அதிமுக பொதுக்குழு தொடர்பாக தனி விசாரணை நடத்த தேர்தல் ஆணையம் முயல்வது ஏன் என உயர்நீதிமன்றம் சராமாரி கேள்வி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ராணுவ வீரர் சிக்கினார். திமுக ஆட்சியில் ராணுவ வீரர்களே கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் அளவிற்கு போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் பல்வேறு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதாக போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் புகார். திருவாரூர் அருகே மூட்டைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 429 கிலோ குட்கா பறிமுதல். திமுக ஆட்சியில் போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல் துறை திணறல். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் போதைப்பொருள் விற்பனை தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் 38 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். திமுக ஆட்சியில் காய்கறிகள் போல் தினந்தோறும் போதைப்பொருள் விற்கப்பட்டு வரும் அவலம். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே ஜாமீனில் வெளியே வந்தவர் முன்பகை காரணமாக வெட்டி கொலை. திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வடமாநில இளைஞர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் குத்தி கொலை. உணவு சமைப்பதில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு, கொலையில் முடிந்த பரிதாபம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே 55 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் முழுவதும் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் இளைஞர் ஓட விரட்டி 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் விளம்பர மோகத்தில் மூழ்கி இருப்பதாக மக்கள் வேதனை. கடலூரில் தந்தையை செங்கல்லால் தாக்கி கொலை செய்த மகன். திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அண்ணன் மனைவியை வீடு புகுந்து அரிவாளால் வெட்டி கொலை செய்த கொடூரம். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொலை சம்பவம் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 8 கொலைகள் அரங்கேற்றம்.
எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழகம் கொலை நகரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான திமுக நிர்வாகி ஞானசேகரனுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு வரும் 21ஆம் தேதி வரை நீட்டித்து சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே இணைப்பு சாலை அமைக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் தீக்குளிக்க முயற்சி. நியாயமான கோரிக்கைக்கு சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி தாக்குதல் நடத்தி ஏவல் துறை அராஜகம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் தனியார் பள்ளி கலவர வழக்கில் பள்ளியில் இருந்து பொருளை எடுத்துச் சென்றவர்கள், பசுமாடுகளை திருடிச் சென்றவர்கள் என மொத்தம் 916 பேர் மீது 24,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல். இதுபோன்ற குற்றப்பத்திரிகை தாக்கலால் பல ஆண்டுகளுக்கு இந்த வழக்கை இழுத்துச் செல்ல வழிவகுக்கும் என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. கோவை மத்திய சிறையில் ஏற்கனவே ஒரு கைதி மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு கைதி தன்னை சிறை காவலர்கள் கொலை செய்து விடுவார்கள் என வீடியோ வெளியீடு. திமுக ஆட்சியில் சிறை காவலர்கள் ரவுடிகள் போன்று செயல்படுகிறார்களா என மக்கள் கேள்வி. எனக்கு என்ன நடந்தாலும் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே புதிய அரசு பேருந்து டயர் வெடித்து நடுவழியில் நின்றதால் பயணிகள் அவதி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியின் மெத்தனமே காரணம் என முதியவர் ஆவேசம். என்னைக்கு ஓச்சி விட்டாங்கன்னா அவனா தலையில மண்ணவாரி போட்டுட்டான். அவங்க அப்பே பாதியை கட்ட மகன் பாதியை கட்ட சிவகங்கை அரசு பேருந்தில் பெண் பயணியுடன் தகராறில் ஈடுபட்ட மதுபோதை ஆசான். அரசு நடத்துனர் மற்றும் ஓட்டுநரின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் வரி உயர்வை எதிர்த்தும் மாநகராட்சியை கண்டித்தும் மேயர் இருக்கையை முற்றுகையிட்டு திமுக கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் போராட்டம். திமுக கூட்டணி கட்சி கவுன்சிலர்களே போராட்டத்தில் ஈடுபடுவதால் திராவிட மாடல் அரசுக்கு சோதனை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் புதைக்க இடம் வழங்காததால் இறந்த பெண்ணின் சடலத்தை சாலையில் வைத்து பொதுமக்கள் சாலை மறியல். திமுக ஆட்சியில் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. குற்றவியல் அத்துமீறல் வழக்கில் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக சம்மன் அனுப்ப தவறிய காவல் ஆய்வாளர் மற்றும் துணை காவல் ஆணையர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் நீதிமன்றத்தில் குட்டு வாங்காத நாட்களே இல்லை என்று மக்கள் விமர்சனம். 11 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் நீதிமன்றங்களில் மத்திய அரசு தொடர்பான 7 லட்சம் வழக்குகள் நிறுவனம். வழக்குகளை நீர்த்து போக செய்யும் செயலில் மைனாரிட்டி பாஜக அரசு ஈடுபட்டுள்ளதா என மக்கள் கேள்வி. இம்மாத இறுதியில் புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய கோள்கள் ஒரே நாளில் காட்சி தரும் அதிசய நிகழ்வு அரங்கேற உள்ளது. வருகிற 28ஆம் தேதி 7 கிரகங்களின் அபூர்வ காட்சியை கண்டுகளிக்கலாம் என விஞ்ஞானிகள் தகவல். ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமான ஜொமேட்டோவின் பெயர் எட்டர்னல் என மாற்றம். புதிய லோகோவையும் அந்த நிறுவனம் தற்போது வெளியிட்டுள்ளது.
வங்கிகளில் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 6.5% இருந்து 6.25% குறைத்து இந்திய ரிசர்வ் வங்கி நடவடிக்கை. 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் தனிநபர், வீடு, வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள மகா கும்பமேளாவில் மீண்டும் ஏற்பட்ட தீ விபத்தில் கூடாரங்கள் எரிந்து சேதம். தொடர் தீ விபத்துக்கள் அரங்கேறி வரும் நிலையில் மக்கள் பாதுகாப்பில் மாநில பாஜக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் இருந்து மேலும் 487 இந்தியர்களை நாடு கடத்த அமெரிக்க அரசு திட்டம். அமெரிக்காவில் படித்துக் கொள்ளலாம் என்று சென்றவர்களை கூட கௌரவமாக விமானம் மூலம் அழைத்து வர முடியாமல் திணறும் மைனாரிட்டி பாஜக அரசு. பெரு நாட்டில் உள்ள நாஸ்காவில் 5 மணி நேரம் பெய்த கனமழை. திடீரென குப்பை கூளங்களுடன் சக்தி வாய்ந்த வெள்ளம் ஆர்ப்பரித்ததால் மக்கள் அதிர்ச்சி. நாக்பூரில் நடைபெற்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி.